நம்ம மண்ணின் மரங்கள் சார்ந்து நிறைய அக்கறை நம்ம தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்குன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதில் குறிப்பாக அதை இப்போ நம்ம சொல்ல போகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு கோனா கார்பஸ் அப்படின்ற ஒரு வெளிநாட்டு மரத்திற்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்கிறாங்க. அது வந்து ஒரு மற்ற வெளிநாட்டு தாவரங்கள்லேருந்து நம்ம மண்ணின் மரங்களை நம்ம வந்து நடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறக்க சொல்லக்கூடிய ஒரு வலிமையான குரலாக நம்ம வந்து இதை உணர்றோம். ஏன்னா தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இது போன்ற மண்ணின் மரங்களை தான் நடணும், வெளிநாட்டு மரங்களை நடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரீன் கேர் அமைப்பு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதில் இந்த கோனா கார்பஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்கிற மரமாக இருக்குது. இவங்க நடக்கூடிய இதுக்கான காரணம் என்னென்னா, சீக்கிரம் வளர்ந்துடுது, அது வந்து தண்ணீர் அவ்வளோவா தேவையில்லை, இது போல் ஒரு பசுமையாக கிரீன் காமிக்குது அப்படின்ற உணர்வையும் அவங்க விதைக்கிறாங்க. பச்சை மட்டுமே பசுமை அல்ல. பசுமை என்பது நீண்ட நாள் வாழக்கூடிய நம்ம தலைமுறைக்கு இன்னைக்கு நம்ம நட்டுட்டு போகிற மரம் அடுத்த தலைமுறைக்கான மூச்சு காத்தா இருக்கக்கூடிய நம்ம ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், ஆயமரம், வேப்ப மரம், புங்க மரம், பூவரசு மரம், இழுப்பு மரம், தானி மரம், இது போல் நம்ம மரபு சார்ந்த மண்ணின் குணம் சார்ந்த 1000 ஆண்டுகள் வரையும் வாழக்கூடிய நம்ம மரங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்றதை நம்ம உணரணும். ஏன்னா உலகிற்கே சொல்லி கொடுத்த தமிழர்கள் நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணில் நம்ம நிற்கிறோம். மரங்கள் சார்ந்து உலகிற்கு அறிவுரை கொடுத்த மனிதர்கள் வாழ்ந்த மண். அதனால மரங்கள் சார்ந்த நம்மளே முறையாக மண்ணின் மரங்கள் நடணும் அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கணும். அதுபோல் பறவை இனங்கள் இப்போ வந்து மரங்கள் சார்ந்து பார்க்க போனோம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு 100 மரம் நம்ம நட்டிருக்கோம் அப்படின்னா அதில் 10 மரம் மட்டும்தான் நம்ம மரம் அப்படின்னா, அந்த பறவைகள் இந்த 90 மரத்தை விட்டுட்டு அந்த 10 மரங்களை நோக்கி பயணித்து தான் உட்காரும். அப்படியே அதுக்கான தலைமுறை ஜெனரேஷனை உருவாக்கணும்னு நினச்சா கூட கூடு கட்டுறது அந்த 10 மரங்களில் தான் நடும். கூடு கட்டி அதுக்கு உண்டான குஞ்சு பொறிக்கிறது, முட்டை வைக்கிறதுலாம் இருக்கும். அப்போது பறவைகளை பார்த்து மரம் நடுவோம். பறவைகள் சொல்லி கொடுக்குற விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுத்து போவோம். பறவைகள் தான் விதைப்பாளர்கள். அவங்க விதைக்கிற விதையிலேருந்து நம்ம எடுத்து வைக்கிற அந்த நாற்றுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம வனத்துறையிலும் நம்ம தமிழ்நாடு அரசு சார்ந்த நர்சரிகளையும் கொண்டு வரணும். ஏன்னா பறவைகள் விதையிலேருந்து முளைக்கக்கூடிய மரங்கள் இன்னும் வீரியமாகவும் பெரிய புயல் பேரிடர் காலங்களில் கூட விழாத நிலையிலும் இருக்கும் அப்படின்றத நிறைய ஆய்வுகளில் சொல்லப்படுது. அதனால நம்ம மண்ணின் மரங்களை தேர்வு செஞ்சு நடணுன்றதை கிரீன் கேர் அமைப்பு சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தும். நம்மளுடைய புதுசாக போடப்படுற கோவையிலேருந்து மதுரைக்கு ஒரு சாலை போட்டுட்ருக்காங்க. பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் ஆரம்பித்து ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் அந்த சாலை போகுது. அந்த சாலையில் இந்த கிரீன் கேர் அமைப்பு சார்பாக ஒரு கள ஆய்வு போனோம். அந்த கள ஆய்வுகளில் கிட்டத்தட்ட ஒரு 7000க்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து இந்த கோனா கார்பஸ் மரங்கள் சென்ட்ரு மீடியனில் நட்டிருக்காங்க. அதையும் தொடர்ந்து பராமரித்து ட்ரிம் பண்ணி, ஏன்னா அதோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3 ஆண்டுகளுக்கு உண்டான அளவில் இருக்குது. மேலெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க தொடர்ந்து. இது வந்து அவங்க ஒரு அறிவிப்புக்கு தடை விதிச்சிருக்கிற நிலையில் அந்த மரங்களே அகற்றப்படுறது அப்படின்றத தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் நிறைய அரசு திட்டப்பணிகளில் இந்த கோனா கார்பஸ் மரங்கள் நடப்பட்டிருக்கு. இதுக்கான அறிவுரை சொல்லக்கூடிய, இப்போ ஒரு மரம் வெட்டப்படுதுன்னா 10 மரம் நடணும்னு சொல்லிடுறோம். அதில் என்னென்ன மரம் நடணும், எந்த மரத்தை வெட்டுறீங்க, அந்த மரம் சார்ந்து நடணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணும். அப்போ தான் அந்த இழந்து போகாத அந்த இனங்களை மீட்டெடுத்து கொண்டு வர முடியும். அதனால் வெட்டப்படுற மரம் எதுவோ அதையே 10 மரம் நடணுன்ற விஷயத்த இன்னும் நம்ம உறக்க சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் கேட்டேன். கோவையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புட்டுவிக்கு சாலையில் ஒரு விரிவாக்கம் பண்ணாங்க. அந்த சாலையில் பார்த்தா அதிக எண்ணிக்கையிலான இந்த கோனா கார்பஸ் மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருமரங்களாக வளர்ந்துருச்சு. சொல்லப்போனால் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே தான் அது நடப்பட்ட மரம். அது மற்ற மரங்களுக்கு இணையாக பார்க்கும்போது ஒரு 15-20 ஆண்டுகள் உள்ள மரங்கள் வளர்ந்தால் எப்படி வளர்ந்துருக்குமோ அவ்வளோ பெரிய மரங்களாக இன்றைக்கி அந்த கோனா கார்பஸ் மரங்கள் அந்த சாலையில் இருக்குது. பார்க்கறக்கு அழகாக இருக்குது, பச்சையாக இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் அல்ல. ஆரோக்கியம், பசுமை, அதனுடைய உண்டான உயிர் சத்து, அதனுடைய வாழ்நாள் எவ்வளோ நாள் நீடித்து வாழுது, அது எந்த அளவில் ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்ற மூலிகை குணம் வாய்ந்த மரங்களாக இருந்தால் தான் அந்த பசுமைக்கும் அர்த்தம்ன்றதை பசுமை கிரீன் கேர் அமைப்பு சார்பாக நாங்கள் சொல்லி. இப்போ பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, மரம் நடுறது அப்படின்றத ஒரு கொள்கையாக எடுத்து நிறைய இடத்துல நடுறாங்க. மரம் நடுறதை முறைப்படுத்தணும். ஏதோ மரம் நட்டோம் வளர்த்தோம் அப்படின்னு போகாமல், எந்த மரத்தை நட்டோம், நான் இன்னைக்கு நடுற மரம் என்னோட பேர குழந்தை வரைக்கும், என்னோட தலைமுறை இன்னும் 4-5 தலைமுறைக்கு அந்த மரம் இருக்கணுன்ற அந்த உணர்வுகளோட நடணுன்ற எண்ணத்தை மறந்து வேகமாக வளரணும், நான் இருக்கும்போது அதை வேகமாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. மரங்கள் நடுறதுக்கு உண்டான பலன்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அதில் பறவைகளுக்கான வீடாக இருக்கணும், பல உயிர்களுக்கு பல்லுயிர் சூழலுக்கான ஒரு ஓய்விடமாக பல உயிர்களுக்கு இருக்கணும், நமக்கான நிழலாக இருக்கணும், நமக்கான ஆரோக்கியமான மூச்சு காற்றாக இருக்கணும், ஒரு வெயிலுக்கு கொடையாக இருக்கணும், மலைகளை ஈர்க்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கணும். இது போல் பல மரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மரங்களை தேர்வு பண்ணி நடணும். இதில் இந்த கோனா கார்பஸுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கனால அந்த மரங்களை அகற்றுறது நல்லதுதான். ஏன்னா
இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளதான் அந்த மரங்கள் நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, குஜராத் போன்ற மாநிலங்கள தடையே வச்சிருக்காங்க. அதுக்குண்டான அகற்றக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை நம்புறோம். நம்மளும் அதை அகற்றி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணுன்றதையும் கேட்டுக்கிறோம்.